श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 19வது ஸ்லோகம். யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யதசித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனः. யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யதசித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? யதா வினீதம் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது நன்கு அடங்கிய சித்தம் என்ன பண்ணுறது? ஆத்மாவிலேயே அவதிஷ்டதே ஆத்மனி ஏவாவதிஷ்டதே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? எல்லா ஆசைகளிலிருந்து ஒரு பற்றெல்லாம் நீக்கிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் உள்ளவனை யுஷ்யன் யுக்தன் அப்படின்னு சொல்கிறோம். யுக்த இஷ்யுத்தியதே அப்படின்னு சொல்கிறான், யுக்தன் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த நிலைமை அடையறதுக்கு, அதாவது ஆத்மாவிலேயே ஊன்றி நிற்கக்கூடிய ஒரு மனம், அதுபோல் ஒரு சிறப்புத்தன்மை அதை அடைவது என்பது ஒரே பிறவிலேயே, ஒரு 2 வருஷத்துலேயே, ஒரு 6 வருஷத்துலேயே அதுபோல் நடக்கக்கூடியது விஷயம் இல்லை. ஒரே பிறவிலேயே நடக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு அவரே சொல்லுறார். அதனால் அடுத்தது யதா தீபோ எவ்வாறு நிவாதஸ்தா காற்றில்லாத இடத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சோன்னு வைங்கோ, அசையாமல் இருக்கும். அச்சல தீபேஸ்வர்னு சொன்னால் என்ன? ஒரு வேகமாக காற்றடிச்சா கூட தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் அந்த சுவாமிக்கு விளக்கேற்றி வச்சா வெளியில் அப்படியே புயல் போல் சூறாவளி போல் காற்றடிச்சா கூட அங்கே கர்ப்ப கிரகத்தில் ஏற்றி வச்சிருக்கிற தீபம் ஆடாத கரெக்டாக அப்படியே நிதானமாக நின்று ஒளி கொடுக்கும். அப்படி அதனால் அங்கே இருக்கிற அந்த சுவாமிக்கு அச்சல தீபேஸ்வரர் அப்படின்னே பேர். அதை நம்ம நல்லா போய் செக் பண்ணலாம் அப்படின்லாம் கூட சொல்கிறார். நம்ம அது இல்லை, அந்த மாதிரி அச்சல தீபேஸ்வரர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இப்போ என்னன்னு சொன்னால், காற்றில்லாத இடத்தில் ஒரு தீபம் எப்படி அலபாயாமல் ஒரு இடத்துல நிலையாக நிற்குமோ அதுபோல் யதா தீபா நிவாதஸ்தா காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபமானது, அந்த விளக்கு சுடர் இங்கதே இப்படி அப்படியே அசையாது, ஒரு இடமா நிதானமாக இருக்கும், அப்படியே நின்று நிதானமாக ஒளி கொடுத்து கொண்டிருக்கும். அதுபோல் ஆத்மனஹா ஆத்மாவிடத்தில் மனம் லயிக்கும் பொழுது யோகத்தை யுஞ்சதா அது என்ன பண்ணோம்? ஒரே இடத்துல நிற்கும். அந்த யோகத்தை அபியசிக்கிற அந்த யோகியின் யதசித்தம் இருக்கே, அடங்கிய சித்தம். போன ஸ்லோகத்தில் சொன்னார், அடங்கிய சித்தம் என்று சொன்னால் அவன் தன்னிடத்திலே எல்லா ஆசைகளையும் விட்டு அப்படியே மனசுக்குள்ளே என்ன பண்ணுவான்? ஆமாம், நிலையாக நிற்பான்னு சொன்னார் இல்லையா? அதுபோல் அடங்கிய சித்தத்துக்கு உபமாக நேங்கதே உபமாக ஸ்மிருதாக அது உவமையாக சொல்லப்படுகிறது. யாரால்? அறிஞர்களால் சிந்திக்கப்படுகிறது, அந்த அறிஞர்களால் சித்தரிக்கப்படுகிறது. ரெண்டும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 2 ஸ்லோகம் இப்போ பார்த்தோமே, 18, 19 ரெண்டும் இதுபோல் ஒரு நிலையை அடைவதற்கு சில சமயத்தில் நிறைய பிறவிகள் எடுக்கும். ஏன்னா ஒரே நேரத்துலேயே ஒரு 6 மாதம் பழக்கப்படுத்தினாலே இதுபோல் ஒரு நிலைமை எட்டும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் இருக்கோம். ஆனால் இந்த நிலைமை அவனுக்கு 2-3 ஜென்மத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிடச்சிருந்ததுன்னு சொன்னால் இந்த பிறவியே இப்போ இருக்காது. இதுபோல் ஒரு மௌட்டியமான ஒரு பிறவி இப்போ எடுக்கவே இருக்காது. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே போன ஜென்மத்திலே இதுபோல் யோகம்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். அந்த ஜென்மா முடிஞ்சு போச்சு, சரணாகதி பண்ணலை, அதனால் அடுத்த பிறவி கிடச்சது அப்படின்னு சொன்னால் இந்த சைக்கிளில் ஒரு தடவை நம்ம மேலே பிறந்து வரத்துக்கும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஜீவன் இருக்குது, ஒரு சரீரம். மனுஷ ஜென்மாவில் மட்டும்தான் கர்மா திதுபாடாகும், புண்ணியத்தை சேர்த்துக்க முடியும்.
ஆனால் இதர பசு பக்ஷி பிராணிகளில் ஒரு ஜென்மா கிடச்சதுன்னு சொன்னால் நம்மளால் அங்கே கர்மா திதுபாடு ஆகும். ஆனால் புண்ணியத்தை சேர்த்துக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான், கொஸ்டின் மார்க் தான். அங்கே ஒரு பசுக்கு எவ்வளோ புண்ணியம் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே போல் ஒரு கன்றுக்குட்டி, அப்புறம் இன்னும் எத்தனையோ மிருகங்கள் நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணி இருக்குது, காட்டில் இருக்கிற பிராணிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வேலையை கர்மாவை விடாத செஞ்சுக்கிட்டு ஒரு சிங்கம் என்ன சொன்னால் என்ன பண்ணோம், அதுக்கு எப்போ பசிக்கிறதோ அப்போ போய் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு பிராணியை அடித்து சாப்பிட்டுட்டு மேலே போகும். மறுபடியும் போய் படுத்துனோடும் எதனா ஓணுமானா பார்க்கும். அவ்வளோதான். 3 நாள் 4 நாள் ஒன்றும் சாப்பிடாது. திரும்பியும் 4 நாள் ஒரு 5-6 நாள் கழிச்சு ஒருக்கா ஒரு மானையோ ஆடோ வேறு எத்தையான தேடிக்கிண்டு போகும். அதுக்கு பசி எடுத்தால் தான் சாப்பிடவே வரும். அது வரைக்கும் அது அமைதியாக தான் படுத்துன்னு இருக்கும். வேறு ஒன்றும் பிரவர்த்தகம் கிடையாது. இல்லை அது என்ன பள்ளிக்கூடம் போகணுமா, ரிசர்ச் பேப்பர் எழுதணுமா, இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா போட்டிருக்குன்னு பார்த்தா அதை அதனோட மீன் இருக்கே அது 0-1ன்ற பாயிண்டில் ப்ரூஃப் பண்ணணுமா, இதெல்லாம் ஒன்றும் உண்டானா ஒன்றுமே கிடையாது. வித்தை கிடையாது, விசாரம் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை. இது இல்லைன்னா ஒன்று போட்டு மேலே செய்யணும்னு ஒரு யோஜனை தோணும். அது உபயோகமானதா உபயோகம் இல்லாததா அப்படின்னா கூட அவன் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பான். அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு வேலையில் நம்ம தொடர்ந்து செய்துட்டே இருக்கும் பொழுது அந்த மனுஷ ஜென்மாவில் தான் கர்மா திதுபாடுன்றது உண்டு. கூடவே நம்ம நல்லது செய்தால் புண்ணியம் கிடைக்கும்ன்றது உண்டு. அப்போ நல்ல புண்ணிய பலனை அனுபவிக்கணுமா இருந்தாலும் என்ன பண்ணணும், மனுஷனாக தான் இருந்தால் தான் அனுபவிக்கிறத பற்றி அந்த சுகம், அந்த சந்தோஷம், சௌகரியம் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இதர பசு பக்ஷி பிராணி இருந்ததுன்னா அதுக்கு இதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சாலும் அது தெளிவுபடுத்திக்க முடியாது. வெரி ரேர். ஒரு பசுவை நம்ம தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக வளர்க்குறோம்னு சொன்னால் அது நம்மளாண்ட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம போய் கூப்பிட்ட உடனே பக்கத்தில் நின்றுக்கும். ரொம்ப அது முரட்டுத்தனம் நம்மக்கிட்ட பண்ணாது. அப்படி மேலே சேச்சிக்கும், சாஞ்சி விட்டுக்கும், அதெல்லாம் பண்ணுமாக்காம். அப்படின்னா என்ன, பசு நம்மக்கிட்ட பிரியமாக இருக்குது, நம்மளும் அதுங்கிட்ட அதுக்கும் மேலே அது எவ்வளோ அன்பு காட்டுறதோ, நம்ம எவ்வளோ அன்பு காட்டுறோமோ அதுபோல் அதுவும் பிரத்தியாக அன்பு காட்டி நம்மளுண்ட விசுவாசமாக இருக்கும். இது சாதாரண. அதுக்கு வேறு எப்படி தன்னோட விருப்பத்தையோ விசுவாசத்தை வெளிப்படுத்திக்க முடியாது, வார்த்தைகள் இல்லை அதனண்ட. ஆனால் மனுஷனானவன் நம்மளுக்கு இது பிடிக்கல, இது வாண்டாம், இப்படி தான் இருக்கணும், இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஏன்னா தினமும் கோவிலுக்கு போகணும், பெருமாளை சேர்க்கணும், ஒரு பிராமணனாக இருந்தால் 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணணும், அப்புறம் பெரியவாளை பார்த்தா சேவிக்கணும், அப்பா அம்மா கிட்ட விசுவாசமாக இருக்கணும், மரியாதையாக இருக்கணும் இப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுத்ததை ஒரு நாள் போல் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழக்கத்தில் வரும். பழக்கம் தொடர்ந்து செய்தால் வழக்கமாகும். இதுபோல் நல்ல காரியங்களை செய்தால் இதுக்கு உண்டான கிரெடிட் தனி புஸ்தகம். இது அக்கௌண்ட்டே வேறு. இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறத என்ன பண்ண முடியாது, எங்கேயும் எடுத்து கழிச்சு பேலன்ஸ்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் இருந்துன்னா அது தானாக நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால் இந்த வேலையை செய்யும் பொழுது அபியசிக்கிற யோகிக்கு இது ஒரே நாளில் சித்திக்காது. ஆனால் இது நம்ம போன ஜென்மாவில் இதை பண்ணியிருக்கோம், ஒரு 2 ஜென்மாவாக இது போல் யோகத்தை நம்ம அனுசரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுபோல் பிறவி கிடச்சிருக்காது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருப்போம். நல்ல இது மாதிரி ஒரு யோசனையே இல்லாமல் அப்ரப்டாக ஒரு வேலை செய்கிறது, அப்புறம் நிறைய தப்பு பண்ணிவிட்டு அழுதுன்னு இருக்குது, அதெல்லாம் செய்திருக்க மாட்டோமா இருக்கும். அது எப்போ அதெல்லாம் இப்போ செய்கிறோமோ போன ஜென்மத்தில் நம்ம இதுபோல் எதையும் அனுசரிக்கலை அப்படின்னு ஆகும். அதனால் இப்போ தொட்டு ஆரம்பித்தா சரணாகதி பண்ணலேன்னு சொன்னால் தொடர்ந்து இந்த வேலை என்ன பண்ணிட்டு இருக்கோம், 4-5 பிறவி 7-8 பிறவி கூட போகும். இந்த டவுட் நம்ம பேசுகிறோமே, இது இன்னும் ஒரு 4-5 ஸ்லோகம் கழித்து அர்ஜுனனே பெருமாள்கிட்ட கேட்க போகிறான், நம்ம அதை பார்க்கலாம். அதனால் இந்த வேலை என்ன ஆகும், சித்தம் அடங்கியது அப்படின்னு சொன்னால். அப்புறம் நம்ம ஒரு போன அத்தியாயத்துலலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இதுபோல். அதாவது ஜென்மா எப்படி கிடைக்கிறதோ மண்ணுலேருந்து பண்ணால் மண்ணில் தான் போகும். அது எல்லாமே மண்ணில் பண்ணுற ஒரு குடம், மண் பானை வச்சுருக்கோம். இந்த சம்மர் ஒரே ஒரு பானை வாங்கிக்கிறோம், சமயம் சரியாக ஹேண்டில் பண்ணல, கீழே போட்டுவிட்டோம், அது சுக்குநூறாக பாதி தனியாக உடஞ்சி போச்சு, அதில் இனிமேல் ஜலம் வச்சுக்க முடியாது அப்படின்னா அதை திருப்பி கொண்டு போய் மண்ணில் போட்டால் அது என்ன பண்ணும், இன்றைக்கி இல்லாட்டா கூட கொஞ்ச நாள் கழித்து அது மண்ணில் தான் போகும். மண்ணில் ஆரம்பித்தது மண்ணிலேயே மண்ணோட மண்ணாக போயிடும். அதுபோல் நம்ம இந்த ஜீவன் எங்கேருந்து வந்தது, பெருமாள்டேருந்து தான் வந்தது. ஆனால் இது என்ன பண்ணணும், நம்ம சம்பிரதாயத்தில் சரணாகதி பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வைகுண்டத்துக்கு போக முடியும். அதாவது பெருமாள் இருக்கிற அபோர்டில் போய் நம்ம இருக்கணும், நித்தியமாக அங்கேயே இருக்கணும். பெருமாளுக்கு இருக்கிற
எல்லா சாத்விக குணங்களும் நமக்கு இருக்கணும், இந்த ஜீவனுக்கு இருக்கணும்னு சொன்னால் அங்கே போனோடனே நம்மளுக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது. டாக்டர் மைத்திலினோ எங்கள் அப்பா பேரோ உங்கள் அப்பா பேரோ சொல்லியோ இந்த ஜீவன் இதான் ஆச்சு, இப்படி தான் வந்தது, போன ஜென்மத்தில் இதுவாக இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இப்போ சரணாகதி பண்ணினா தான் அங்கே சரணாகதி பண்ணினா இங்கேயே இருந்து அனுபவிக்க வேண்டிய கர்மா, அதாவது கஷ்டப்பட வேண்டியதானாலும் போகணும், புண்ணிய கர்மாவும் முடிச்சுக்கணும், அதே மாதிரி பாப கர்மாவையும் முடிச்சுக்கணும். புண்ணிய கர்மாவில் இருந்தால் என்ன, சௌகரியமாக இருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வாட் எவர் இட் இஸ், நம்மளோட ரேட்டிங்ஸில் அது எது போல் இருந்தாலும் அதை அத்தனையும் இங்கேயே அனுபவிச்சுட்டு ஸ்லேட்டு க்ளீனானாதான் இனிமேல் கொஞ்சம் கூட ஒரு அயோட்டா கூட இல்லை புண்ணியம் அனுபவிக்கிறதுக்கு, இனிமேல் ஒரு அயோட்டா கூட இல்லை பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு, எந்த விதமான கர்மாவும் பாக்கி இல்லவே இல்லை, இன்னியோட மூச்சு நிற்க போகுது அப்படின்னு சொன்னால் பெருமாள் ஏதோ 1-2 இருந்தால் கூட அப்படியே ஹீ வில் பிரஷ் இட் அசைடு, எல்லாத்தையும் விளக்கிட்டு அந்த ஜீவனை தன்னோட ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போடுவார். பெருமாளோட விஷ்ணு தூதர்கள்லாம் இந்த ஜீவனை அழைச்சின்னு போடுவா. இது என்னாச்சு, ஸ்ரீவைகுண்டம் போகணும், சரணாகதி பண்ணிட்டோம் பால்யத்திலேயே அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா கர்மாவையும் தொலைச்ச பிறகு எல்லான்றத்தில் புண்ணிய கர்மா பாபகர்மா இது ரெண்டுத்தையும் நம்ம அனுபவிச்சுட்ட பிறகு தான் போக முடியும். ஆனால் ஒருவேளை ஒரு ஜீவன் இது மாதிரி யோகமெல்லாம் அபியசிக்க துவங்கிறது, ஆனால் சரணாகதி பண்ணணுன்ற மனசில் வரவே இல்லை. அப்போ என்ன செய்யணும், அது என்ன பண்ணும், சரணாகதி பண்ணாட்டா உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கர்மா, ஏதோ நல்ல கர்மா பண்ணியிருக்கோம், புண்ணிய கர்மா பாபகர்மா ரெண்டும் பண்ணியிருந்தா இது எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு அனுபவிச்சிருக்கோம், ஆனால் முடியாது, காலம் முடிஞ்சு போயிட்டுருக்கோம், இந்த சரீரத்துலேருந்து இந்த ஜீவன் கிளம்பி வெளியில் போயிட்டுருக்குமா இருக்கும். அது என்ன பண்ணும், அடுத்த ஜென்மாவில் மறுபடியும் இதுபோல் யோகத்தை திரும்பி அபியசிச்சாதான் அப்போ மனுஷ அளவில் என்ன பண்ணணும், நம்மளோட காமன் கால்குலேஷனில் அகெயின் அந்த ஜீவனுக்கு மனுஷ ஜென்மா தான் கிடைக்கணும். அப்போ தான் அது யோகத்தை அபியசிக்கணும். பேசாமல் பேசாமல் இருக்கணும், பேச்சை குறைக்கணும், மூச்சை அடக்கணும்னு சொன்னால் அது ஒரு பசு பண்ணுமா, பசுவோ கண்ணுக்குட்டியோ ஒரு சிங்கமோ இன்னும் பெருசாக யானையோ அதுக்கு எதானே தெரியுமா, ஜென்மாவிலே யானை ஜென்மாவே ஆரோடையும் அது பேச போகிறதில்ல, அதனோட இனத்தோடு அது பேசிக்கும், அதுகளுக்கு ஏதோ புரியும். நம்மளுக்கு யானை பாஷை தெரியுமா, யானை என்ன பாஷையில் பேசுறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியுமா, ரெண்டுமே இல்லை. அதனால் இது ஜென்ம கர்மாவை தொலைக்கணும் என்று சொன்னால், புண்ணிய பாபங்களை கழிக்கணும் என்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாக அத்தியாவசியமான பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்ன, மனுஷ ஜென்மா கிடைக்கணும். அந்த மனுஷ ஜென்மா கிடைச்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கர்மாவெல்லாம் தொலைச்சுட்டு மேலும் மேலும் இந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியும், உயர்த்தி கொண்டு போக முடியும். அதனால தான் பெருமாள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு பேர் அபு விபு அப்படின்னு நம்ம விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் பண்ணும்பொழுது விபு அப்படின்ற ஒரு பேர் ஒரு வார்த்தையை கேட்டிருக்கோம், அபுன்னு கேட்டிருக்கோம். அபுன்னு சொன்னால் எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போய் சேரும், இந்த ஆத்மாவுக்கு அந்த வார்த்தை ஏடுபடும். ஆனால் விபு என்று சொன்னால் அது பெருமாளுக்கு தான் ஏற்படுது. அதாவது கட்டுக்கடங்காமல் வார்த்தைகளுக்கு சொற்களுக்கு அப்பாற்பட்டு மேலும் பிரவர்த்தகமாக இருக்கக்கூடிய அவனுடைய கீர்த்தி ரொம்ப பெருசு. அதனால தான் அவனுக்கு விபு அப்படின்னு பேர். அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவ்வளோ தான், நம்மளுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, நிற்காமல் ஒரு 4 மணி நேரம் பேசுவோம், அதில் பெருமாளோட கிருப்பையை பற்றியும் அவருடைய குணாதிசயங்களை பற்றியும் சொல்லுன்னு சொன்னால் நம்ம சொன்னது என்ன தெரியுமா ஆகும், ஒரு சின்ன அப்படி நீர் தெளி அப்படி தெளிக்கிறோம் பாருங்க கையில், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கும் அப்பாற்பட்டது அவருடைய பெருமைகள், அவருடைய குணாதிசயங்களோட சிறப்புகள். அது எப்படி நம்மளால் சாதாரணமாக ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாதோ, பெரியவாள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாள், இந்த ஆதிசேஷனுக்கு 1000 பணாமண்டலம், 1000 தலை இருக்குது, 1000 தலையிலையும் அதுக்கு ஒன்றான ஒரு வாய் இருக்கும் இல்லையா, அதில் அது பேச துவங்கித்தனா அத்தனை வாயால் அத்தனை தலையால் அது பேசினாலும் பெருமாளோட சிறப்பை சொல்லிட முடியாது. நம்மளுக்கெல்லாம் 1000மா, உடனே நம்மளை அங்கே போகவே முடியாது, எட்டி கூட பார்க்க முடியாது, அந்த திக்கில் கூட நிற்கிறதுக்கு நம்மளுக்கு அருகதை இல்லை. அப்படின்னு வரும்போது நம்மளால் 4 மணி நேரம் என்ன சொன்னால் 40 மணி நேரம் சொன்னாலும் பெருமாளுடைய குணாதிசயங்களோட சிறப்பு, அவருடைய மேன்மை தங்கிய லீலைகள் அதை பற்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, தர முடியாது. நம்மளுக்கு என்ன தெரியுமா, வி ஷுட் ஷோ அவர் இனேபிலிட்டி, என்னால் முடியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் இந்த பெருமாளுடைய சிறப்பு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சம்பிரதாயத்தை பிரகாரம் சரணாகதி பண்ணிக்கணும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார், தியானம் பண்ணுறது எப்படி, தியான யோகத்தினால் பரம்பொருளை அடைவது எங்கனம்,
பரபிரம்மத்தினிடத்திலே லயிப்பது எங்கனம் சாத்தியம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அது எப்படி இருக்கணும்னு கேட்டால், பெருமாளை நம்ம உணர்ந்தின உடனே ஒரு கற்பூரம் இருக்குது, பெருமாளுக்கு கற்பூரம் இருக்குது, அது வாங்கி ஒன்று வெளியில் வைக்கிறோம்னு சொன்னால் நம்ம ஏத்தாட்டா கூட அது காற்றுல என்ன பண்ணிவிடும், அப்படியே கரைஞ்சி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதுபோல் இறைவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய சிறப்பு, பரபிரம்மத்தோட சிறப்பை நம்ம தியானத்தினாலும் யோகத்தினாலும் என்ன பண்ணுகிறோம், தெரிஞ்சுக்க முயற்படும் போது இந்த ஆத்மா ஜீவன் இருக்க ஜீவாத்மா பரமாத்மாவோட அப்படியே அது பக்கத்தில் போய் அமைதியாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தன வரைக்கும், அதனால் எப்படி அது உன் மனம் கற்பூர உருண்டை போல கரைய என்ன பண்ணும், ஆனந்தம் அங்கே விகசிக்கும், அதுவே ஆனந்தம் அங்கே விகசிக்கும் பராபரமே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுபோல் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார், தியானத்தினாலேயும் யோகத்தினாலேயும் பரம்பொருளை நினைத்து அதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்பவனுக்கு என்ன பண்ணுறது, அதை அடங்கிய சித்தத்துக்கு என்ன உபமானம் சொல்லப்படுகிறது, எதா அபியசிக்கும் என்னது அடங்கிய சித்தம் ஓமையாக அறிஞர்களால் சித்தரிக்கப்படுகிறது. யுஞ்சதே யோகமாத்மனா அப்படின்னு சொல்கிறார்ல, நிவாதஸ்தே, அதாவது ஒரு அச்சல தீபம், காற்றில்லாத இடத்துல ஒரு அசையாத தீபம் எப்படி நின்று ஒளிர்கிறதோ அதுபோல் யோகியின் மனம் இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.